இன்றைக்கு தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத ஒரு களச்சூழல் அதிமுக திமுகவிலே உருவாயிருக்கிறது, அல்லது திமுக அதிமுகவிலே உருவாயிருக்கிறது. இதை எப்படி நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு நான் பார்க்கணும். என்ன இது ரொம்ப குழப்பமான செய்தி. இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய தமிழாக்கம், மிகப்பெரிய நாளிதழுடைய தமிழாக்க செய்திகள், மற்ற ஏனைய ஏடுகளிலும் வந்த ஆதாரபூர்வமாக டெல்லியினுடைய தகவலினுடைய கருச்சுருக்கத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அதிமுகவிற்கு பாரதிய ஜனதா கூட்டணியில சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதிகாரத்தில் பங்கு, 38 இடங்கள், அமைச்சரவையில் 3 பேர் என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சி கடுமையான அழுத்தத்தை பிரவீன் சக்கரவர்த்தி, மணிக் தாக்கூர் மற்றும் செல்வ பெருந்தகை இவர்களின் மூலம் ஒரு அழுத்தம் ஏற்பட்டத இன்றைக்கும் அந்த கூட்டணி முடிவுக்கு வராமல் ஒரு தொங்கு நிலையிலே இருக்கிறது. இது ஒரு பக்கமாக போய்கொண்டிருக்கிறது. மற்றொரு பக்கம், புதுக்கோட்டையில் பேசிய பின்பு அமித்ஷாவை சந்திக்க மறுத்தது, அதே போன்று நயினார் நாகேந்திரனுடைய அந்த இறுதி யாத்திரையினுடைய அந்த செயலாக்கத்தில் அதிமுகவின் சார்பில் யாரும் கலந்து கொள்ளாதது, அவர்களுக்குள்ள ஒரு பெரிய முரண் இருப்பதை நாம பார்த்தோம். மறுநாளே இவர் டெல்லிக்கு புறப்பட்டார். நேற்று முன்தினம் டெல்லியில புறப்பட்டா, டெல்லியில 2 தலைவர்கள் பேசினார்கள். ஒருவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்த உடனே பெங்களூருக்கு காரில் பயணித்த டிடிவி தினகரன் உடனடியாக அங்கிருந்து அவர் பெங்களூரிலிருந்து டெல்லிக்கு சென்று அவரும் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். எல்லாமே அதிமுகவினுடைய கூட்டணிகள் எல்லாமே பாஜக தான் நிர்ணயிக்கிறாங்க. இதை விட ஒரு நிலை அந்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மா அவர்களும் செய்திருந்த அந்த விவகாரங்கள் இன்றைக்கு அடிமட்ட லெவல்ல பாஜக நிர்ணயிக்கக்கூடிய அளவுல போயிட்டு அப்படிங்கிறது உண்மையான தொண்டர்களுக்கு கொஞ்சம் கடுமையான வேதனை இருந்துச்சு. அந்த வேதனை அவர்கள் பல இடங்களே சொல்லுகிறார்கள். அதற்கு மூல காரணம் அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் போனது. கட்சியை ஒற்றுமைப்படுத்தவே முடியாது என்று எடப்பாடியினுடைய வலுக்கட்டாயமான நிலைப்பாடு, இதெல்லாம் அவர்களுக்குள்ள மனசுல வேதனை. ஆனா அவங்க அதை சொல்ல முடியாது. சரி, இப்ப நம்ம பாரதிய ஜனதா கூட்டணியில எத்தனை இடங்கள் கேட்கிறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். டெல்லியின் தகவல், இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய செய்தி. கூட்டணி வெற்றி பெற்றா, ஒருவேளை பிஜேபி அதிமுக, பாஜக சொல்றாங்க எங்களுக்கு அமைச்சரவையில உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும். இது வெறும் தொகுதி பங்கீட்டை தாண்டிய ஒரு கோரிக்கையை பாரதிய ஜனதா எழுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற மாநிலத்தினுடைய அரசியல் மரபுகளை இது மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு நான் அமைந்திருக்கிற வெள்ளிக்கிழமை, நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு நடந்த சந்திப்புல அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைத்தால் பாரதிய ஜனதாவுக்கு குறைந்தது 3 அமைச்சரவை இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று எடப்பாடியிட்ட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வலியுறுத்தியதாக இந்த விவாதம் குறித்து அறிந்த உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அதுல அவங்க மாநிலத்தில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதியில பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இணைந்து 56 இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற முன்மொழிவோடு இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. உங்களுக்கு என்னென்ன புரியுதா? அதாவதுங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 17-18 இடங்களும் ஒரு ராஜ்யசபாவும் ஒதுக்கிட்டாங்க. தன்னால அவங்க 56 கொடுத்துட்டா, இந்த 56ல ஓபிஎஸ் இல்லை என முடிவுக்கு வந்து விட்டார். டிடிவி தினகரனை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை இப்பொழுது நடக்கிறது. அவருக்கு ஒரு 7-8 கையில கொடுத்துட்டு மீதி உள்ளதை ஜான் பாண்டியனுக்கு 1, அப்புறம் முதலியாருக்கு 1, அப்புறமா நம்முடைய ஐயா உடையார் கட்சி ஐஜேகே அவங்களுக்கு 1, இப்படியெல்லாம் கொடுத்துட்டு இவங்க 35-40 இடத்துல நிக்கலாம். அதுக்கு தான் அந்த 56 இடத்தை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ள விஷயத்தை பார்ப்போம். ஆட்சியில பங்கு என்ற இந்த முன்மொழிவு இதுவரை இல்லாத ஒன்று என்று அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் விவரிக்கிறாங்க. இந்த சந்திப்பின் போது எடப்பாடி என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க,
இதற்கு எந்த வாக்குறுதியும் அவர் அளிக்க மறுத்துட்டார். அதுக்கு பதிலா என்ன சொல்றாருன்னா, நீங்க கேட்கறது சரி சார். இந்த விவகாரம் குறித்து கட்சிக்குள்ள ஆலோசனை வேண்டியிருக்கு என்று அமித்ஷாவிடம் அவர் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இத்தகைய ஒரு ஏற்பாட்டை சுட்டிக்காட்டுவது கூட தேர்தல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், மாநில மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்றும், அதிமுக வெற்றி பெற்றால் அது தமிழ்நாட்டில் பாஜகவின் ஆட்சியாகத்தான் அமையும் என எதிரிகளின் வாதத்தை எல்லாம் உறுதிப்படுத்துதையா அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவிடம் கூறியதாக அதிமுகவினுடைய மூத்த தலைவர் தெரிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இதெல்லாம் தர முடியாது, நாங்க கட்சியில விநியோகிக்கணும். அப்படி இருந்தா முன்னமே எல்லாரும் ஏற்கனவே ஸ்டாலின்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அடிமை கட்சி அந்த கட்சின்னு. அது இப்போ உறுதியாயிரும் அப்படின்னு தர முடியாதுங்கிறத நான் பேசிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு தரம் கொடுக்க போறதில்லை, ஆனா நான் தர முடியாதுங்கிறத அங்க வச்சு சொல்ல முடியாதுங்கிறனால நான் எங்க கட்சி நிர்வாக உறுப்பினர்கள் தான் பேசுறேன். ஏற்கனவே ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தை உறுதிப்படுத்துது, டெல்லியிலேருந்து ஆட்சி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறத அதிமுக எடப்பாடி சொல்லிட்டார். இப்போ பாஜக என்ன சொல்லுன்னா, தனது கூட்டணி கட்சிகளிடையே விநியோகிக்க 56 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குங்க என பாஜக தலைமை எடப்பாடிட்ட தெரிவிச்சன. ஆனால் அதிமுகவின் அதிருப்தி தலைவர்களாக இருந்த ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் அவங்க 2 பேரும் இந்த அணிகளும் அடங்கும். இந்த கூட்டணியில் இது அல்லாமல் புதிய தமிழகம் போன்ற சிறிய அமைப்புகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு பகுதியாக இருக்கும் என்று சொல்லப்படுறது. இதில் மூத்த தலைவர் டாக்டர் ராமதாஸின் பாமகவினர் ஒரு பிரிவுக்கான இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஏன்னா பாமகவினுடைய மகன் அன்புமணிக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே 2 அணி ஆக்குறாங்க பாருங்க. அப்பா மகனை நீங்க அவங்க கூட சேர்த்துக்கிட்டீங்களா, நாங்க பெரியவரை சேர்த்துக்கிறோம். எப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்க. அவரு மகனோட சேர்ந்து போட்டியிட மாட்டேன் நேற்று சொல்லியிருக்காரு, எனக்கு பெரிய துரோகம் செஞ்சுட்டான், பண்பெற்றவன், நான் ஆரம்பித்த கட்சிக்கு நான் தான் தலைவராக இருப்பேன், எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டான் அப்படின்லாம் பையனை கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. இவங்க என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னா, மகனுக்கு நீங்கள் சேர்த்துட்டீங்களா 17, நான் அப்பாவை சேர்த்து ஒரு 6-7 டிக்கெட்டை கொடுத்துக்கிறேன், ஒரு 15 போக நான் 35 நின்றுக்குவேன், 40 நின்றுக்குவேன் அப்படின்னு ஒரு திட்டம். யாரு? அமித்ஷாவுடைய திட்டம். அமித்ஷா எவ்வளோ பெரிய ராஜதந்திரி. ஆனால் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆட்சிக்கு வந்தால் குறைந்தது அவங்க 56 இடங்களும் 3 அமைச்சரவை பதவியும் வேணும் அப்படின்னு பாரதிய ஜனதாவுடைய கோரிக்கை தமிழ்நாட்டு அரசியலில் மிக அரிதாகவே இவ்வளவு வெளிப்படையாக கேட்கப்பட்டுள்ளது என்று செய்திகள் வெளியானத. இதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் கூறுகளில் தேர்தலுக்கு முன் இத்தகைய வாக்குறுதியை அறிவிப்பது எதிர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் இபிஎஸ் அமித்ஷாவிடம் கூறியிருக்கிறார். அதை மொழியாக்கம் பண்ணது கூட அண்ணாமலை என்று சொல்லப்படுகிறது. அண்ணாமலை தான் மொழியாக்கம் பண்ணான்னு சொல்லப்படுகிறது, அவரும் கூட இருந்ததாக. அதிமுக வெற்றி பெற்றால் ஒருவேளை தமிழகத்தின் கட்டுப்பாடு உண்மையாகவே பாஜகவுக்கு சென்றுவிடும் என்பதை இபிஎஸ் திருப்பி திருப்பி சுட்டி காட்டியதாக சொல்லப்படுகின்றது. அது ஸ்டாலினுடைய சமீபத்தில் ஆற்றிய உரையை கூட எடப்பாடி சொல்லி காட்டினாராம். யார்கிட்ட? அமித்ஷாட்ட. இதுக்கு இடையில திருச்சியில் அமித்ஷா மேற்கொண்ட பயணத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை மீண்டும் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சி ரொம்ப ஸ்பீடாக போதுங்க. கூட்டணி என்பது வெறும் பேரளவில் மட்டும் இருப்பதாக எழுந்த கவலைகளுக்கு மத்தியில் உள்ளூர் கட்சி தலைவர்களை அமித்ஷா சந்தித்தார். அதை தொடர்ந்து வந்த நாட்களில் பாரதிய ஜனதா என்னன்னா, அந்த தலைமை பிரிந்து சென்ற மற்ற கூட்டணி தலைவர்கள் எல்லாம் இப்போ ஒருங்கிணைக்க தொடங்கிட்டாங்க. அவங்க நாதஸ்வர வித்வான் மாதிரி தானே, ஓபிஎஸ், டிடிவி, அதை மாதிரி புதிய தமிழகம், ஜான் பாண்டிய, முதலியாருடைய அந்த கட்சி ஏசி சண்முகம் மற்றும் ஐஜேகே. இது ஒரு வித்வாசர் கடம், அது என்னது நாதஸ்வரம், இந்த மாதிரி தபேலா, இந்த மாதிரி ஒரு குரூப் தான். அது எல்லாமே அப்படிதான். இதுக்கிடையில டிடிவி தினகரன் நேற்று ராத்திரி சந்திச்சிருக்காரு. வெள்ளிக்கிழமை டெல்லிக்கு வருமாறு அழைக்கப்பட்டதை அவர் சந்திச்சிருக்கிறாரு. அவர் பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று எதிர்படுவதாக ஏற்கனவே சொன்னதுக்கு நேற்று பன்னீர்செல்வத்தை நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகவே இப்போ
இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்த பிறகு சமீபத்திய வாரங்களில் வந்து நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் தமிழக வெற்றி கழகத்தோடு முதல்கட்ட பேச்சுவார்த்தைகள் அதை நடத்தினாரு. இப்போ பிஜேபியோடு கூட்டணிங்கிறதுனால வந்து விஜயோடு அதிமுகவுக்கு கதவுகள் சாத்தப்பட்டு விட்டது. இதுக்கு இடையில இன்னொரு செய்தி என்னன்னா, மறைந்த நடிகர் அரசியல்வாதி விஜயகாந்தனுடைய நம்முடைய தேமுதிக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்பும் என்று எதிர்பார்ப்பு பாஜக வட்டாரத்தில் இருக்கிறது. அது 1.5% வாக்கு வச்சிருக்கிறாங்க. ஜனவரி 9 இன்னைக்கு நான் உட்கார்ந்து பேசுறேன். இன்றைக்கு தேமுதிக கூட்டம், இதற்கான அறிவிப்பு நடக்க போறது. இதுல தேமுதிக தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு, கடந்த வாரத்தில் ஆளும் திமுக கூட்டணிந்து உறுதிமொழி பெறுவதற்கான பேச்சுவார்த்தையும் நம்பினார்கள். இப்ப இந்த நிலையில சமீபத்துல முன்னேற்றங்களில் ரொம்ப குறிப்பிடத்தக்கது என்னன்னா, கூட்டணி மாற்றங்களின் முந்தைய காலகட்டங்களில் அமைதியாக இருந்த பாரதிய ஜனதா தலைவர், மாநில தலைவர் நம்ம அண்ணாமலையுடைய மறுபிரவேசம் அப்படின்னு ஒரு செய்தியை இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது. திருச்சி பயணத்திற்கு பிறகு அண்ணாமலை அமித்ஷாவோட டெல்லிக்கு போயிட்டாராம். ஜனவரி 6 நடந்த கூட்டங்களின் போது மூத்த அதிமுக தலைவர் எஸ்பி வேலுமணிக்கு விளக்கம் அளிப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். பழனிசாமிக்கு அல்ல, வேலுமணி வந்து பார்க்கும்போது அவருக்கு கூட உட்காந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய ஒர்க்கெல்லாம் நம்ம அண்ணாமலை தான் செஞ்சாராம். எடப்பாடிக்கும் அவருக்கும் சந்திக்கவே மாட்டாங்களே, அது அவருக்கு சரி வராது. ஆனால் டெல்லிக்கு போயிருக்கிறாரு. இங்கே தமிழ்நாட்டில் வேலுமணிக்கு எல்லா விவகாரங்களும் மொழியாக்கம் செய்து இவர் சொல்றது அவர்கிட்ட சொல்றது, அவர் சொல்றதை இவர்கிட்ட சொல்ற வேலைகளை செய்கிற அளவுக்கு அண்ணாமலை ரொம்ப நெருக்கமாக ஆகிவிட்டார். அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவராக கருதப்படும் எஸ்பி வேலுமணி கோயம்புத்தூர் திரும்பியதும் பழனிசாமிக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கார். அதற்கு பிறகுதான் பழனிசாமி டெல்லிக்கு புறப்பட்டு போயினாரு. புதன்கிழமை இரவு 10:30 மணிக்கு தொடங்கி 1 மணி நேரம் அமித்ஷாட்ட பேசியிருக்காருங்க. இந்த 1 மணி நேரம் திரைமறைவு ரகர்களில் உச்சகட்டமாக அமைந்தது. தமிழ்நாட்டை சேர்ந்த பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, ஜனவரி 15 வரும் பொங்கல் பண்டிகைக்குள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு விரிவான கூட்டணியாக திகழும். அதுக்குள்ள எல்லாம் பேசி முடிச்சிருவாங்க. இது பிரிந்து சென்ற அணிகள் தலைவர்களை கொண்டு வருவதும் உள்ள சமநிலையை மீட்டெடுத்து கூட்டணி சிதைந்து விடவில்லை என்பதை காட்டும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டு வருவதற்கு முன்பாக அனைத்து தலைவர்களையும் கூட்டணிகளையும் ஏற்பாடு செய்து ஒரே மேடையில ஏற்றிடுவாங்க. புரியுதா? ஒரே மேடையில் அவர்களை நாங்கள் வந்து ஏற்றிடுவோம். அதுக்கான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்கில் விரைவுபடுத்துகிறோம் என்றும் பாரதிய ஜனதா நம்பிக்கை வச்சிருக்கு. இதில் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவாரா, அவர் 118 இடங்களை ஜெயிப்பாரா, பிஜேபி 25 இடம் ஜெயிக்குமா, அதெல்லாம் ஒரு ஏராளமான கேள்வி சார். ஆனால் அவர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி எல்லாரையும் தள்ளி விட்டு ஐயா வந்து எம்ஜிஆர் மாதிரி, செல்வி ஜெயலலிதா மாதிரி. இவர் என்ன பாலிசியை கையாளுறாருன்னா, செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்க ஒரு முடிவெடுத்தா மாற மாட்டாங்க. அதே மாதிரி நான் முடிவெடுத்தா மாற மாட்டேன்னு ஒரு கரிஸ்மாவா காட்டுறாரு. அவங்க 10 தடவை எங்க தோத்தாங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அது சாத்தியம் இல்லை. 96 தோல்வி, 98 வெற்றி பெற்றாங்களே, 2001 ஆட்சிக்கு வந்துட்டாங்களே, 2006 திமுக மைனாரிட்டி ஆக்கிட்டாங்களே, 2011 21 வரைக்கும் ஆட்சி கொடுத்துட்டாங்களே, 10 வருஷம். அந்த ஃபிகர் எங்க, நீ எங்கப்பா அப்படின்னு ஒரு கேள்வியை எல்லாரும் கேட்கணும். அதுல நியாயம் இருக்கு. இதுல மறுபடி சொல்றேன், பெரிய தவற எடப்பாடி செஞ்சது வேற ஒண்ணும் இல்லை. ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் விட்டுருங்க, சசிகலா அம்மையாரை சேர்த்திருந்தா கதை வேற, பரிணாமமே வேற. சவுத்துல திருச்சி வரைக்கும் 60 தொகுதிகளுக்கு மேல இருக்கு. ஷியரா 90 தொகுதிகளில் 60 தொகுதிகள் வெற்றி உறுதி. போன தடவை நின்றிருந்தாலே அவ்வளோ ஆயிருக்கும். அப்போ தனது தலையிலே தனக்கு ஒரு குளிபறிக்கக்கூடிய விஷயமா தான் தெரியுது. இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய இந்த செய்தியை தான் நான் தர்றேன். இதில் எதுவும் நான் கூட்டி கழிச்சு சொல்லலை. இப்போ பாரதிய ஜனதா இந்த அழுத்தம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னு ஒன்று இருக்கு. ஏன் தெரியுமா? காங்கிரஸ் கட்சி வந்து இதைத்தான் கேட்குறாங்க. மாவட்டத்துக்கு ஒரு வேட்பாளர், 38க்கு 38 வேட்பாளர், 3 அமைச்சர். நாங்கள் 10% வச்சுருக்கோம், 8% வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ அறிவாலயம் வந்து இவனுக்கு தேவையில்லை, ரொம்ப குடைச்சல் கொடுக்குறான்னு ஒரு பக்கம் போகுது.
அவங்களுக்கு இருக்கிற பலகீனம் 4% 5% போச்சுன்னா காலி ஆயிரும். சில தொகுதிகளில் 2000 ஓட்டு 3000 ஓட்டுலாம் வெட்டி வரும். இப்போ அமித்ஷா என்ன செய்றாருன்னா, இதே அஸ்திவாரத்தை அந்த அஸ்திரத்தை கையில் எடுத்து இப்போ இவர்கிட்ட கேட்பேன் நானும் பழனிசாமிகிட்ட, எனக்கு 3 கொடு, எனக்கு 56 கொடு. அவன் 38, இவர் 56. 56ல நான் கூட்டணிக்கெல்லாம் கொடுத்துக்கிறேன். அது அல்லாம நான் கேட்குற தொகுதியை தான் தரணும் இந்த 30. நீ சொல்ற மாதிரி விழுப்புரத்துலையோ அல்லது வன்னியர் பகுதியில் தந்தாலாம் விளங்காது. தருமபுரியில் எனக்கு நான் கேட்குற இடத்துல கோயம்புத்தூரில், திருநெல்வேலியில், மதுரையில், நாகர்கோயிலில், மெட்ராஸில் சில இப்படி கொடுக்கணும் அப்படின்னு அமித்ஷா அழுத்தம். இதே காங்கிரஸ் பாலிசை 3 அமைச்சிரும். ஆகவே இவங்க ஜெயிக்கிறது 2வது, ஜெயிக்க முன்னாடி பலவிதமான ஏவுகணைகளை, அஸ்திரத்தை, ட்ரோன் சிஸ்டத்தை அவங்க அமுல்படுத்துகிறாங்க. இது நிச்சயமா ஒற்றுமைக்கான வழியாக தெரியல. நிச்சயமா எடப்பாடி இதை ஒத்துக்க போறதில்லைங்கிறதான் கடைசியாக நமது பார்வையாக இருக்கிறது இந்த செய்தியில். அடுத்து சந்திப்போம். நன்றி.